ஸ்டாப் ஷேர் கொடுத்துருங்க. சூப்பர். மன்னிக்கவும், கொஞ்சம் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாமா? நிறைய பேர் வீடியோலயே வீடியோவில் ஆன்ல வச்சுட்டு என்ன செய்வீங்க அப்படின்னா, அங்கேயும் மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க, நடந்துட்டு இருக்கீங்க. எம்டி ஒவ்வொரு ட்ரிப்பும் சொல்றாரு, நடக்கக்கூடாது, ஒரு இடத்துல உட்காந்து கண்ணை மூடிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு. இதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல போய் பல் தேய்க்கிறாங்க, அதெல்லாமும் லைவா ரிலே பண்ணிட்டு இருக்கீங்க. சில பேர் படுத்துட்டே பாக்குறீங்க, வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா இதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறதே பாதி பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த காலத்துல முனிவர்கள் காட்டுல போய் உட்கார்ந்து தவம் செய்வாங்க. இன்னைக்கு யாருக்கும் அதே மாதிரி தவம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தவம் செஞ்சு அவங்க என்ன செஞ்சாங்க, கடவுளை அடைந்தாங்க அப்படிங்கிறாங்க. கடவுள் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம்னு வச்சுப்போம். பிரபஞ்சத்தோட நம்ம தொடர்பு கொள்றதுக்கு ஒரு வழி தவம். தவம்ங்கிறது தியானம். தினமும் கொஞ்ச நேரம் தியானம் அப்படிங்கறத நம்ம பண்ணும்போது பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ற நேரம். நமக்கும் இந்த கடவுளுக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற பாலம் தான் இந்த தியானம் அப்படிங்கிறது. நீங்க காலையில கொஞ்ச நேரம், சாயங்காலம் கொஞ்ச நேரம் இந்த தியானம் பண்ணும்போது இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கும். நம்ம உடம்புல ஒரு 72,000 நாடி இருக்கு. அந்த 72,000 நாடியிலையும் சில அடைப்புகள் எப்பயாவது வரலாம், சில பிளாக்கேஜஸ். அந்த பிளாக்கேஜஸ் வந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஹெல்த் சேலஞ்சஸ் நிறைய வரும். ஆனா என்ன செய்றீங்க அப்படின்னா, அந்த தொடர்பை நீங்க கட் பண்ணிடுறீங்க. இந்த தியானத்துக்காக ஒரு வீடியோ இருக்கு, ஒரு 3/4 மணி நேரம் வீடியோ இருக்கு. அந்த லிங்க் வேணா நான் இந்த இதுல அப்புறமா ஷேர் பண்றேன், இந்த சார்ட்லயே ஷேர் பண்றேன். அந்த தியானத்தோட பயன்கள் என்ன அப்படிங்கிறது வந்து தெளிவா இருக்கும். ஆனா அதை புரிஞ்சுக்காம இதை கேட்கறது அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் கேட்டுட்டு பாக்குறீங்க வருங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் உட்கார்ந்துட்டு குடும்பமா இந்த தியானம் பண்றாங்க. இதே மாதிரி குடும்பமா தியானம் பண்ணும்போது அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது கிட்டத்தட்ட ஒரு கூட்டு பிரார்த்தனை. இங்க ஒரு 300 பேருக்கு மேல உட்கார்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்யும் போது இதுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது பல மடங்கு, பல ஆயிரம் மடங்கா இருக்கும். ஆனா இதோட பயன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்காமலே, ஒரு விஷயத்தோட பயன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்காமலே இதை செய்றீங்க. பாதி பேர் ரொம்ப லேட்டா ஜாயின் பண்றாங்க. எம்டி ஒரு ட்ரிப் என்ன அனௌன்ஸ்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா கரெக்டா 7:05க்கு லாக் பண்ணிடணும், அதுக்கப்புறம் யாரும் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா அதோட பர்பஸே சால்வ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனா நீங்க நிறைய பேர் அப்புறம் ஜாயின் பண்றீங்க. இதுல ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியா கால் வந்துருச்சுன்னா கட் பண்ணி வெளில போனா உள்ள வர முடியல அப்படிங்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் இதை திருப்பியும் அந்த சிஸ்டத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதனால தயவு செஞ்சு நிறைய பேர் இப்பயும் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க, பாதியில லெஃப்ட் ஆகுறீங்க. இது ஒரு மெடிடேஷனுக்காக இருக்கிற இதுங்கிறதுனால ஆடியோ கொஞ்சம் கம்மியா இருக்கும். நிறைய பேர் பாதியில ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, சவுண்டு கம்மியா இருக்குங்கிறதுனால. அதனாலதான் இதுல ஆரம்பத்திலே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இதுல வந்திருக்கும், யூஸ் ஹெட்போன்ஸ் அப்படின்ட்டு. நீங்க ஹெட்போன்ஸ் வச்சு கேட்கும்போது ஒரு சிறப்பா இது இருக்கும். அதே மாதிரி இதுல ஒரு மியூசிக் இருக்கு. எம்டி வந்து எங்க இருந்து தேடி எடுத்தாரோ தெரியல, ரொம்ப முன்னாடி ஒரு மியூசிக் இதுக்கு முன்னாடி போடுற 10 நிமிஷமும் இதுக்கு இந்த ஆடியோ பிளே ஆகும்போது பின்னாடி ஒரு மியூசிக் வரும். அது வந்து அபண்டன்ஸ்க்காக ஒரு மியூசிக். அபண்டன்ஸ் அப்படின்னா அபரிமிதமான பணத்தை நமக்கு கொடுக்க போற, செல்வத்தை கொடுக்குற மியூசிக் அது. நீங்க அந்த மியூசிக்கை மட்டும் தனியா போட்டு காதுல கேட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தாலே அது பெரிய பலன்கள் கொடுக்கும். தயவு செஞ்சு எம்டி சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. எம்டி ஒவ்வொரு ட்ரிப்பும் சொல்றது கண்ணை மூடிட்டு கேளுங்க, கண்ணை மூடிட்டு கேளுங்கன்ட்டு. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா தவம் செய்யறதுக்கு ஒப்பானது இது ஒரு தியானம். நன்றி மேடம். கொஞ்சம் டிஎஸ்கே கேப்ரோ அப்படின்னு இருக்கும், அது கொஞ்சம் கோர்ஸ் கொடுங்களேன். ஓகே சார். சார் என்ன நேம் சார்? டிஎஸ்கே கேப்ரோன்னு இருக்கும் பாருங்க. டிஎஸ்கே, டி ஃபார் டெல்லி, எஸ் ஃபார் அதுல மேல போய் சர்ச் பண்ணுங்க. ஓகே, நான் ஹோஸ்ட் எடுத்துட்டேன் மேடம், நான் பண்ணிடுறேன் இன்னைக்கு.
சார் வணக்கம் சார். சார் நீங்க கண்டினியூ பண்ணலாங்க சார். சாரி. Okay. Happy morning. Great. One second. Voice okay? Okay, thank you. So, இப்போ இந்த விசுவலைசேஷனை பொறுத்த வரைக்கும் எதற்காக அந்த கான்செப்ட்ன்றத ரொம்ப அழகத்தினார். ஆக்சுவலா என்னன்னா, நம்ம கண்ணை மூடிட்டு அதை விஷுவல் பண்றோம். விஷுவலைசேஷன்ற ப்ரோக்ராமோட கான்செப்டே அதானே. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரைட்டா ரொம்ப முக்கியமான நாள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீக்கோடைய க்ளோசிங். இந்த 4 நாட்கள் முடிச்சு 5வது நாள் இன்னைக்கு. இதோட நம்ம மண்டே தான் சந்திக்க போறோம். அதனால இன்னைய ப்ரோக்ராம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பா நேத்து நான் ஒரு விஷயம் சொன்னேன். இன்னைக்கு டிட்பிட் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ரேம் ப்ரோக்ராமும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால அந்த ஸ்ட்ரைட்டா நான் டிட்பிட்டுக்கு போயிடுறேன். இப்போ இந்த விசுவலைசேஷன் ப்ரோக்ராம்ல நீங்க எப்படி கண்ணை மூடிக்கிட்டு ஒரு விஷயத்த பாக்குறீங்களோ, அவ்வளவு அக்யூரேட்டா நீங்க இல்லைனாலும் கொஞ்சம் நீங்க இதை நான் சொல்லக்கூடிய இந்த டிட்பிட்டோடைய டெப்த் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை நீங்க கண்டிப்பாக விஷுவலா தான் பார்க்க முடியும். மனக்கண்ணால் தான் பார்க்க முடியும். கண்ணை மூடிக்கிட்டு நீங்க விஷுவலா பாத்தீங்கன்னா, நான் சொல்ல அதனுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றத உங்களுக்கு தெரியும். 19/7 குறிப்பாக நண்பர்களே, நான் இன்னைக்கு ரொம்ப ஹைலைட் பண்ற விஷயங்கள் என்னை பாதித்த விஷயங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா என்ன அவ்வளவு சீக்கிரம் எந்த எமோஷன்ஸும் பாதிக்காது. நான் அந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கிறதா நான் நம்புறேன். என்னையுமே சில விஷயங்கள் ஷேக் பண்றது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். பல இடத்துல, முக்கியமான இடத்துல எல்லாம் நான் இது சொல்ல தவறுறதே கிடையாது. 19/7/2004 நடந்த ஒரு நிகழ்வு இது. ஒரு அப்பா ஒரு குழந்தைய 3வது மாடியில ஒரு அதிகாலை பொழுதுல கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. காலையில ஒரு 6:30 மணி இருக்கும். அப்போ அவங்க வைஃப் எங்க காஃபி இந்தாங்கன்னு கொடுக்குறாங்க. இந்த குழந்தை ரொம்ப ஆக்டிவா விளையாண்டுருக்கு. திரும்பி அவர் என்ன செய்யறாரு, அந்த காஃபியை வாங்குறதுக்கு அவங்க வைஃப் சைடு அப்படி திரும்பும்போது இந்த விளையாடிட்டு இருக்கிற குழந்தை அவங்க அப்பாவுடைய மார்ல ஒரு காலை வச்சு அப்படி புஷ் பண்ணி அங்கிருந்து அப்படியே ஸ்கிப் ஆகி விழுந்துருது. இவ்வளவுதான் நிகழ்வுகள். கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. 3வது மாடியில நடந்த நிகழ்வு. குழந்தை விழுது. அவங்க அப்பா அந்த க்ஷணம் நம்ம சொல்றதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் ஆகும். ஆனா நீங்க இதை விஷுவலா பாத்தீங்கன்னா உங்களால இதை கற்பனையா பண்ணி பார்க்க முடியாது. அந்த வினாடி அவருக்கு என்ன தோன்றதுன்னா, என் முன்ன என்னுடைய குழந்தை சாகக்கூடாதுன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியுது. அடுத்த வினாடியே அவர் என்ன முடிவு பண்றாரு, 3வது மாடியில இருந்து அவர் குதிக்கிறார். கரெக்டா குழந்தை லேண்ட் ஆறதுக்கு முன்னாடி கீழே 3வது மாடியிலிருந்து, நான் திருப்பி சொன்ன மாதிரி நான் சொல்றதுக்கு தான் இவ்வளவு லேட் ஆகும். ஆனா இந்த நிகழ்வு ஒரு சில வினாடிகள் நடந்ததுதான். கீழே லேண்ட் ஆறதுக்கு முன்னாடி அவருடைய லெஃப்ட் ஹேண்ட்ல அந்த குழந்தைய அப்படியே கவ்விட்டு விழுந்துறாரு. குழந்தை சேஃப் ஆயிடுறது. அப்பா ஒரு பிராக்சரோட தப்பிச்சிடுறாரு. இது தி ஹிந்து நாளிதழ்ல பப்ளிஷும் ஆச்சு. இத கொஞ்சம் நீங்க யோசனை பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். அவர் 3வது மாடியில இருந்து குதிக்கும் பொழுது, அச்சோ எந்த ஸ்லாப் இருக்குமா, இங்க கம்பி இருக்குமா, கீழே விழுந்தா கல்லு அடிபட்டுருமா அப்படின்னு எல்லாம் ஒரு எண்ணங்கள் இருந்தா அந்த முடிவு ஏற்பட்டார். அதை விட மேல இருந்து 3வது மாடியில இருந்து அவருடைய கான்சென்ட்ரேஷன், ஒருங்கிணைக்கப்பட்ட சக்தி, அவருடைய பார்வை அந்த குழந்தையை தாண்டி ஒரு மைக்ரோ செகண்ட் போதும், செகண்ட் கூட மைக்ரோ செகண்ட், ஐயோ ஸ்லாபா கல்லா அல்லது கம்பியா ஏதாவது குத்துருமா அப்படின்னு ஒரு மைக்ரோ செகண்ட் பார்த்திருந்தாலும் அந்த நிகழ்வு நடந்திருக்காது.
அவருடைய கண்களில் இருந்து அந்த பார்வை ஒரு மைக்ரோ செகண்ட் கூட விடாத அந்த கான்சன்ட்ரேஷன். இன்னைக்கு இந்த நிகழ்வு பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ வாழ்க்கையில ஒரு விஷயம் என்ன தெரியும், ஜெயிக்கிறதுக்குன்னு நிறைய தகுதிகள் இருக்கு. ஆனா சில பேருக்கு அதுல இருக்கலாம், சிலது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கலாம், கம்மியா இருக்கலாம், சில பேருக்கு இல்லாம இருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் ஜெயித்தவர்கள் அனைவருக்கும் இருக்கிற 2 முக்கியமான குவாலிட்டிஸ்னு ஒண்ணு இருக்கு, கான்சன்ட்ரேஷன் அண்ட் டெட்டர்மினேஷன். ஒருங்கிணைக்கப்பட்ட சக்தியும் வைராகியமும் இல்லாதவர்கள் வாழ்க்கையில ஜெயிச்சதா இதுவரைக்கும் வரலாறே கிடையாது. அன்னைக்கு அந்த வினாடி அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், என் குழந்தை என் கண் முன்னாடி சாகக்கூடாதுன்ற ஒரே விஷயம்தான் தெரிஞ்சது. அந்த வைராகியம் மேலிருந்து கீழே லேண்ட் ஆற வரைக்கும் அவருடைய பார்வை, அவருடைய கான்சென்ட்ரேஷன் மைக்ரோ செகண்ட் கூட டிவியேட் ஆகாமல் அந்த குழந்தையை நோக்கி இருந்தது. வெற்றியுடைய ரகசியத்தோட சூட்சமே இவ்வளவுதான். நாம ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணி, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணி, அந்த வைராகியத்துக்கு நம்ம தயார்படுத்திக்கிட்டு அதற்குண்டான கான்சென்ட்ரேஷன் இருந்தா யாரால வேணாலும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். தேங்க்யூ என்றால் இன்னைக்கு டிட்பிட் முடிச்சுட்டு நம்ம ரேமுக்குள்ள போ. இப்போ இந்த விஷயத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில மார்க்கெட்டிங்ல MBA படிச்சவங்களுக்கு கிடைக்காத சில தகவல்கள் எல்லாம் கூட உங்களுக்கு இங்க கிடைக்கும் வாய்ப்பு. கடமை அப்படின்றது என்ன, டியூட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடமையில முக்கியமான நிறைய கடமைகள் இருந்தாலும் பேசிக்கா என்னன்னா, கற்றுக்கொள்வது, கற்றுக் கொடுப்பது. ஓகே, நேற்று சார் சொல்லும்போது ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னார். நம்மளுடைய சேர்மன் அவர்கள், CSK அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார்னா, கடைசி வரைக்கும் ஒரு மனிதன் கற்றுக்கொண்டேதான் இருக்க வேண்டும். கற்றுக்கொள்வது நிறுத்தப்படுமையாயின் அவனுடைய வாழ்க்கையில அந்த பிடிமானம் லைஃப் முடிஞ்சு போயிடும் அப்படின்னாங்க. உண்மை அது. ஒரு உண்மை சம்பவத்தை நான் இந்த இடத்துல நான் சொல்றேன். கடந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர், அவங்க கூட அசோசியேட்டாவே கூட இருந்ததுனால அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்றேன். பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருக்குமே தெரியும், கம்யூனிஸ்ட்ல ஒரு பெரிய லீடர். கடந்த ஆண்டு அவர் இறந்துட்டார் ஆக்சுவலா. இப்போ எலெக்ஷன் கேம்பெயின் நடந்துட்டு இருக்கு. மதுரையில முக்கியமான ஒரு மீட்டிங். டாக்டர் கூட்டு சொல்றாரு அவர்கிட்ட, சார் இன்னும் அதிகபட்சமாக 1 வாரத்திற்கு மேல் நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீர்கள். நண்பர்களே நல்லா கேட்டுக்கோங்க, டாக்டர் கூட்டு சொல்றாரு அவர்கிட்ட, இருக்க மாட்டீங்க. அதனால இந்த 1 வாரத்திற்கு தான் உங்களுடைய லைஃப்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்ப வயது அவருக்கு சின்ன வயசுலாம் கிடையாது, 89 90 கிட்டத்தட்ட. அப்ப சொன்ன உடனே அவர் சொன்ன ஒரு விஷயம், அவரால் நடக்க முடியல, பேச மட்டும் முடியுது, நடக்க முடியல. போற உயிர், என்னுடைய கடைசி கடமையை நான் செஞ்சிடறேன், ஒருவேளை அங்கேயே போனாலும் எனக்கு மகிழ்ச்சி தான், என்னை எப்படியாவது அங்க தூக்கிக்கிட்டு போங்கன்றார். அவரை வீல் சேர்ல வச்சு தூக்கிட்டு போய் மதுரை மாநாட்டில அவருடைய உரை ஆற்றப்படுகிறது. இதை நீங்க யூடியூப்ல பார்த்தா என்னுடைய கடைசி எமோஷனல் ஸ்பீச் இருக்கும். கரெக்டா அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு வராரு. 5வது நாள் அவர் இறந்துடுறாரு. 5வது நாள் 6வது நாள் சம்திங் 5th or 6th டே இறந்துடுறாரு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, இறக்க போகும்ன்றத கண்ணுக்கு, டேட் ஆஃப் டெத்த கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு கூட தன்னுடைய கடமையை செய்ததுனாலதான் இன்னைக்கு அவரை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தலைவர்கள் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு நம்ம இது இன்னைக்கு பார்க்க போறது இல்லை, அடுத்த வாரம் தான் நம்ம பார்க்க போறோம், வரக்கூடிய வாரங்கள்ல பார்க்க. தலைமை அப்படின்றது என்ன அப்படின்னால் பேசப்படுதல் தான். அதாவது அதை பற்றி நம்ம இன்ஸ்பிரேஷனா, இத்தனைக்கும் உடன்பாடுகள் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் டிஃப்ரெண்ட்.
எனக்கு அதெல்லாம் டிஃப்ரெண்ட். ஆனால் கடைசி க்ஷணத்துல அவருடைய வைராகி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை உங்களுக்கு ஷேர் பண்ண நேற்று சார் சொன்னதுக்கும் இதுக்கும் எப்படிப்பட்டவர்கள்லாம் நம்ம முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நான் நேத்தியே சொன்ன உங்களுக்கு 1,60,60,000 GB உள்ள இருக்குது. ஒரு சும்மா கிடையாது, அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு. நம்மளுக்கு வேணுன்ற அறிவுகளை எல்லாம் லோட் பண்ணலாமே. எவ்வளவு லோட் பண்றோமோ அவ்வளவு ஹாப்பினஸ் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு வரும். ரைட், நம்ம இப்போ முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ள வரும். கர்மயோகத்தில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வாக்கியத்தையே நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டு நம்ம இன்னைக்கு இந்த செஷனை வந்து ஸ்டார்ட் பண்றோம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. இது எல்லா இடத்துலயும் நம்ம பார்த்திருப்போம். இது மீனிங் நம்மளுக்கு சரியா கூட புரிஞ்சிருக்காது. அதனோட டெப்த் என்னன்றதை தான் நான் இப்ப சொல்ல போறேன். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது, பகவான் கிருஷ்ணன் போட்டிருப்பார். அதனோட சயின்ஸ் என்னன்றது மூலம் கடமைகளை செய்வதற்கு மட்டுமே மனிதனுக்கு அதிகாரங்கள் இருக்கு, பலனில் அல்ல. நீங்க பார்த்த வார்த்தைகளுடைய டெப்த இனிமேல் நீங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். கடமையை செய்வதற்குண்டான அதிகாரங்கள் தான் மனிதன் கிட்ட இருக்கு, பலனில் இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறது ஒரு மாணவனுடைய கடமை. ஒரு ஸ்டூடெண்டோட கடமை என்னன்னா படிக்கிறது தான் அவன் கடமை. ஆனால் ரிசல்ட், அதனுடைய பலன் இவன் கையில கிடையாது. ஆனா இயற்கையோட நீதி என்ன தெரியுமா? கடமைக்கு உண்டான பலன் வந்தே ஆகும், வந்தே தீரும். இல்லைன்னா இந்த பிரபஞ்சம் இயங்க முடியாது. இப்போ நீங்க அடுத்தது கேட்கலாம், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னா, எதிர்பார்க்காமல் கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்காதே. நீங்க ராவா பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காதேன்னு சொன்னா, எதிர்பார்க்காத பலன்ல யாராலையாவது கடமையை செய்ய முடியுமா? கொஞ்சம் உள்ள போய் நான் சொல்றேன். இதை உபதேசம் பண்ண கண்ணனே கூட எதிர்பார்ப்புகளுடன் பண்ணியிருப்பாரு. என்ன எதிர்பார்ப்பு தெரியுமா? நம்ம சொல்ற இந்த உபதேசம் அர்ஜுனனுக்கு புரிய வேண்டும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்குமா இல்லையா? இல்லைன்னா ஏன் அந்த கீதாபச்சாரம் பண்ண போறாரு? கீதாச்சாரத்தை ஏன் உபதேசம் பண்ண போறாரு அப்படின்னா, பண்றதே அந்த பகவான் கண்ணனுக்கே கூட என்ன இருக்கும்? ஒரு எதிர்பார்ப்பு, அர்ஜுனன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்ம சொல்ற உபதேசத்தை எதிர்பார்ப்பு இருக்கும். அவருக்குமே எதிர்பார்ப்புகள் இருக்கும் பொழுது மனிதனான நம்மளால எதிர்பார்ப்புகள் இல்லாமல் கடமையை செய்ய முடியாது. ஆனா இதனோட சூட்சமம் என்ன அப்படின்னா, நீ எதிர்பார்த்த பலன் வரவில்லை என்றா, எதிர்பார்த்த பலன் எப்படி இருந்தாலும் உன் கடமையை நீ கரெக்டா செஞ்சிடு. ஓகே, இப்ப கொஞ்சம் உள்ள வர. இங்கதான் நம்மளுடைய ஒரு மனிதனாக, ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங்காக எங்க தவறு நடக்குதுன்றத நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதுன்ற ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, வரக்கூடிய பலனை அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். சோ இப்ப சிம்பிளா எப்படி முடிக்கணும் அப்படின்னா, கடமையை செய்யறோம், வரக்கூடிய பலனை ஏத்துக்கிறோம். வரக்கூடிய பலன் என்னவாக இருக்கலாம்? வரக்கூடிய பலன் என்னவாக இருக்கலாம்? ஒண்ணு பாசிட்டிவா இருக்கும், இல்ல நெகட்டிவா இருக்கும். கரெக்டா? ரெண்டு தானே. பாசிட்டிவாக இருந்தால் செலிப்ரேட் பண்ணு, நெகட்டிவாக இருந்தால், முக்கியமாக நண்பர்களே கவனிங்க, நெகட்டிவாக இருந்தால் காரணத்தை சொல்லாதே, காரணத்தை தேடு. இவ்வளவுதான் கர்மயோகத்துடைய எசன்ஸ். இவ்வளவுதான், இவ்வளவுதான் நம்ம வாயில சொல்ல முடியாது, அவ்வளவு முக்கியமானது. காரணத்தை சொல்லாதே, காரணத்தை தேடு. வை? ஏன்? இப்போ ஒரு விஷயம் நீங்க ஒரு டியூட்டி செய்யறீங்க, ஏதோ ஒரு விஷயத்த செய்யறீங்க, செய்யக்கூடிய விஷயத்துல ஒரு மைனஸ் வருது, ஒரு ஃபெயிலியர் ஆயிடுறது. இப்போ அந்த ஃபெயிலியருக்கு இரண்டாக பிரிக்கலாம். சரி, ஒண்ணு, இந்த ஃபெயிலியருக்கு ரெண்டு காரணமா பிரிக்கலாம். காரணத்தை சொல்றேன் அப்படின்னா, என்ன காரணம் சொல்றேன்? சும்மா நான் ஒரு விஷயம் செய்யறேன், இப்ப எனக்கு இன்னைக்கு சந்திராசிரமம், எனக்கு தான் இன்னைக்கு கிரகம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்களே, இந்த 2.5 வருஷம் ஒண்ணும் செய்யாதுன்னு சொல்லிட்டாங்களே,
அதனால நான் எதை செஞ்சாலும் ஃபெயிலியர் வரும். ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னா, நான் ஒரு விஷயம் செய்யறேன், அந்த விஷயத்துல எனக்கு ஒரு ஃபெயிலியர் வருது. அந்த ஃபெயிலியருக்கு என்ன காரணம்னு நான் தேடல. காரணம் என்ன தெரியுமா? காரணம், அதற்கு காரணம் நான் தான்றதை நான் ஏத்துக்கல. தட் இஸ் கால்ட் அக்செப்டன்ஸ். ஒரு ஃபெயிலியர் நடக்கும் பொழுது அதற்கு காரணம் நானும் முடிவு பண்ணாதானே அடுத்த தேடுதலுக்குள்ள போக முடியும், காரணத்தை தேட முடியும். இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன்? காரணம் நான் இல்ல, சனி பகவான் மேல போட்டேன், ராகு கேது மேல போட்டேன், கிரகங்கள் மேல போட்டேன், ஜாதகத்துக்கு மேல போட்டேன். நண்பர்களே, நம்ம ரொம்ப பேர் சறுக்கிற இடம், இந்த இடத்துல தெளிவாயிட்டோம்னா 100% சாதாரணமா சக்சஸ் நம்ம ஈஸியா தொட முடியும். காரணத்தை சொல்லாதே, காரணத்தை தேடு. இப்போ நான் கொஞ்சம் கரெக்டா இதனுடைய உள்ளர்த்தத்துக்குள்ள நான் வரேன். காரணத்தை சொல்லிட்டா நம்மளால திரும்ப திரும்ப அந்த தவறுகளையே தான் பண்ணிக்கிட்டு இருக்கும். காரணத்தை தேடுறதுனா என்னன்னு நான் சொல்றேன். காரணத்தை எப்படி தேட முடியும்? எஸ், திருப்பி ஒன்ஸ் அகேன் நம்ம நேத்தி பேசின மாதிரி காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி. ஒரு விஷயத்துடைய ஃபெயிலியர் வருதுன்றது எஃபெக்ட்னா அது எதை சார்ந்து இருக்குன்ற காரணத்தை தேடி அதற்கு முதல்ல உண்டான தகுதி என்ன தெரியுமா? சக்சஸுக்கு உண்டான முதல் அடிப்படையான தகுதிகள்ல அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். முதல்ல ஃபெயிலியர் ஆயிருக்கு. யாரால ஆயிருக்கு? என்னால ஆயிருக்கு. என்னால் ஆயிருக்குன்றத ஃபர்ஸ்ட் நீங்க கையை காட்டிடுங்க. எவ்வளவு தெளிவு கிடைக்கிறதுன்றத நீங்க உள்ள போகும்போது பாப்பீங்க. இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது பாப்பீங்க. நண்பர்களே, எல்லா விஷயத்துக்கும் இன்னைக்கு நீங்க எவ்வளவு பாசிட்டிவான லைஃப் ஸ்டைல்ல இருந்தாலும் சரி, எவ்வளவு நெகட்டிவான லைஃப் ஸ்டைல்ல இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் காரணங்கள் நீங்க தான். என்னுடைய எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ், எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் ரெண்டுத்துக்கும் காரணம் நான் எடுத்த முடிவுகள், என்னுடைய அறியாமை, என்னுடைய அறிவு, எல்லாமே அதுக்கு காரணத்துக்கு எல்லாத்துக்கும் அதனோட மையப்புள்ளி நான் தான். அப்போ என்ன ஆயிடுறதுன்னா, இந்த காரணத்தை தேட ஆரம்பிச்சா தட் இஸ் கால்ட் ரிசர்ச். எல்லா நிறுவனங்கள்லயும் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கலாம், R&D. R&Dனா என்ன? முதல்ல ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா முதல் வார்த்தையை தனியா பிரிப்போம், இரண்டாவது வார்த்தையை தனியாக பிரிப்போம். ரிசர்ச் அப்படின்னா ரீசர்ச். நன்றாக புரியுங்க. வார்த்தைகள்ல அது ரீசர்ச். சர்ச்னா தேடுது, ரீசர்ச்னா திரும்ப தேடு. எந்த இடத்துல திரும்ப தேட முடியும்? கடந்து வந்த பாதைகள்ல தான் திரும்ப தேட முடியும். பெரிய பெரிய பார்மஸ்யூட்டிக்கல் கம்பெனி XYZ பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் எப்படி நடக்கிறது? நண்பர்களே, திருப்பி நான் சொன்னது எங்க அப்பா சின்ன வயசுல எனக்கு சொன்ன ஒரு விஷயம் ஆணித்தனமாக பதியப்பட்டது. 10 பக்கம் எழுதுறவனுக்கு 4 தப்பு வருமானா? வரும். தவறே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணீங்கன்னா எழுதாம தான் இருக்கணும். வெற்றிக்கு முயற்சிக்கும் பொழுது உங்களுடைய கடமையை ஆற்றும்போது எல்லாம் சக்சஸ் எல்லாம் வராது, ஃபெயிலியர்ஸ் வரத்தான் வரும். ஆனா அந்த ஃபெயிலியர்ஸ எப்படி ஓவர் கம் பண்றோம்ன்றதுக்கு நம்மள எப்படி தயார் பண்ணிக்கணும்ன்றதுதான் கணக்கு. ஓகே, சோ இப்போ நான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்குள்ள வந்தேன்னா, ரீசர்ச், நீங்க கடந்து வந்த பாதையில ஒரு விஷயங்கள் மைனஸ் நடந்திருக்கு, ஏதோ ஒரு மைனஸ் நடந்திருக்கு. இன்னைக்கு ஒரு அட்டெம்ப்ட் ஏதோ ஒண்ணு செய்யறோம், அதுல மைனஸ் நடந்திருக்கு. முதல் தகுதி அக்செப்டன்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க ஏத்துக்கிறீங்க, இதற்கு காரணம் நான் தான் ஏத்துன்றதுக்கு அப்புறமா தான் நீங்க எதனால் இது நடந்தது அப்படின்றத தேடணும். இரண்டாவது நிலை ரீசர்ச். ரிசர்ச்ல இப்ப தேடும் பொழுது உங்களுக்கு சில கண்டுபிடிப்புகள் தெரியும். ஆஹா, இந்த இடத்துல இதனால் இதை நடந்தது. இப்போ ஒரு சின்னதா உதாரணம் சொல்றேன். இப்ப இன்னைக்கு நம்ம 4 பேரை ஒரு ஜூம் மீட்டிங்ல வர சொல்லியிருந்தோம். ஜூம் மீட்டிங்ல 4 பேரை வர சொல்லியிருந்தோம். இது என் டியூட்டி. போன் பண்ணி கூப்பிட்டுட்டேன். 4 பேருமே வரல. என்னுடைய பலன் 0 ஆயிடுச்சு. வை? சந்திராஷ்டமம்ல இன்னைக்கு கரெக்ட் பண்ணிருக்க கூடாதுல்ல அப்படின்னா முடிஞ்சு போச்சு. திரும்ப 10 நாளைக்கு எல்லாம்
10 வருஷத்துக்கு இதை டெய்லி 4 பேருக்கு தந்தாலும் யாரும் வரமாட்டாங்க. ஏன்? நம்ம தான் காரணத்தை இன்னைக்கு சந்திராஷ்டம் போட்டோம், நாளைக்கு யார் பேர்ல போடுவோம்? கிரக சூழ்நிலை இப்படியே தேடினே போவோம். ஒரு 10 நாள் கழிச்சு ஜாதகக்காரங்கிட்ட போவோம். இப்ப அவன் சொல்லிடுவான் ஸ்ட்ரெயிட்டா, இப்போதைக்கு கிரக நிலை சரியில்லை, உங்களுக்கு கண்டக சனி இருக்கு. 2.5 வருஷத்துக்கு தூக்கி போட்டுருவோம் கேம. 2.5 வருஷத்துக்கு தூக்கி போட்ட உடனே ஜாதகக்கார வேற ஒருத்தர பாத்தீங்கன்னா சனி முடிஞ்சான வழி உங்களுக்கு இன்னும் ராகு கூட இல்லைன்னுவான். இப்போ இதுல சின்ன பெரிய பெரிய விபத்துகள் நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். அந்த நிகழ்வுல முதல் நாள் 4 பேர் வரல, அதுக்கு அன்னைக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு நீங்க காரணம், உதாரணத்துக்கு நான் சொல்றது அப்படின்னு காரணம் சொல்லாமல் இதற்கு காரணம் நான் தான் அக்செப்டன்ஸ்குள்ள வந்துட்டீங்கன்னா, ஏன் 4 பேருக்கிட்ட கூட்டம், 4 பேர் ஏன் வரலன்ற தேடுதல் அடுத்தது உங்களுக்கு ரிசர்ச்குள்ள போயிடுவீங்க. ஆஹா, இவர்கிட்ட இப்படி பேசியிருக்கணும், இல்ல இவர் கூட்ட பொழுது நம்ம வேகமா பேசிட்டோம், இல்ல அவருடைய அவைலபிலிட்டி டைம் நான் ஃப்ரீயா இருக்கிறது இருக்கட்டும், அவருடைய மோட் ஆஃப் டோன்ல அவர் பிஸியா இருக்கும் பொழுது தகவலா சொல்லிட்டோம், அதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கல இப்படின்னு உங்களுக்கு காரணம் தெரியும். தட் இஸ் இன் த செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் இட்ஸ் கால்ட் டெவலப்மெண்ட். இந்த டெவலப்மெண்ட்டை நம்ம எதிர்காலத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இந்த மூன்று விஷயங்கள். ஒண்ணு, வரக்கூடிய எந்த பலனுக்கும் எந்த விஷயம் ஃபெயிலியருக்கும் நம்ம பொறுப்பெடுக்கணும். பொறுப்பை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க கூடாது. இரண்டாவது, நடந்த நிகழ்வுக்கு உண்டான காரணத்தை ரிசர்ச் செய்ய வேண்டும், ரீசர்ச். மூன்றாவதாக டெவலப்மெண்ட், எதனால் இந்த தவறு நடந்ததோ அந்த தவறை எடுத்து வச்சுட்டு அடுத்த டிராவல பண்ணும்போது அது டெவலப்மெண்ட். எல்லாத்துக்கும் மேல ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. கடமையை செய்தால் வெற்றி கிடைக்கும், கடமைக்காக செய்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்காது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, only the world is called involvement. நீங்க எதை செய்தாலும் எதை செஞ்சாலும் சரி, அதுல என்னுடைய இன்வால்மெண்ட் இருக்கணும். நான் செய்யற கடமையில என்னோட இன்வால்மெண்ட் இருக்கணும். லவ் பண்ணணும். நான் எதை செஞ்சாலும் லவ் பண்ணணும். நான் காலையில இருந்து ஜூம் மீட்டிங் பேசணும்னா அதெல்லாம் லவ் பண்ணுவேன். எத்தனை பேருக்கு ஒரு நல்ல தகவலை கொடுக்க முடியும், அதனால் எத்தனை மாற்றங்கள் வந்து, அதனால் ஒரு மாற்றங்கள் வந்தாலும் அது எனக்கு மகிழ்ச்சி. ஒரு இடத்துல கேட்கும் பொழுது நீங்க அதுல லவ் பண்ணணும், ஒரு இன்வால்மெண்ட் நான் சொல்றது. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் மனோபாவத்துடைய முக்கியமான அம்சம் என்னன்னா, நான் வந்து என்னுடைய டியூட்டியை செய்யும் பொழுது அதை நான் இன்வால்மெண்டோட செய்யணும். இன்வால்மெண்டோட செய்யணும்னு வரும் பொழுது நீங்க கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னால் மனநிலை மாற்றங்கள் நீங்க மனதளவுல ஏற்றுக்கொண்டால் தான் அந்த இன்வால்மெண்ட் வரும். இது எல்லாமே கனெக்டிவிட்டி. நீங்க ஒண்ணுத்தை வச்சுட்டு ஒண்ணுத்தெல்லாம் பிரிச்சு எல்லாம் பார்க்கவே முடியாது. இதற்குதான் நம்ம ஒரு வாரம் முன்னாடி நம்ம பேசினோம், மனநிலை மாற்றம் ஏன் அவசியம். மனநிலையில அக்செப்ட் பண்ணிட்டா தான் இந்த இன்வால்மெண்ட் வரும். நான் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிட்டேன், ஏன்னா ஆக்சுவலா இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் பெருசு, அதனால எடுக்கப்பட்ட டைம்க்குள்ள நம்ம முடிக்கணுன்றதால, இருந்தாலும் ஒரு முக்கியமான இதனோட கனெக்டிவிட்டி போயிடவே முடியாது. நான் வந்து பாம்பேவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 200-300 டைம் பாம்பே போயிருப்பேன். குறைஞ்சது ஒரு 200-250 டைம் பாம்பே போயிருக்கேன். குறிப்பு என்னன்னா, ஒரு முறை கூட நான் ட்ரெயின்ல போனதே கிடையாது. இது வரைக்கும் பாம்பேல ட்ரெயின் டிராவல் நான் பண்ணதே கிடையாது. ஆனா ஒரு 200-250 முறை பர்டிகுலர் இந்த பீரியட் ஆஃப் 2005, 6, 7, 8 அந்த பீரியட்ல. ஓகே, இப்போ நான் என்ன செய்யறேன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இதுல ஷேர் பண்றதெல்லாம் எனக்கு சங்கடமே கிடையாது. ஏன் தெரியுமா? நான் எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டேன். முதல் 3 இந்த 200-250 டைம் நான் ஃபிளைட்ல போனதை 3 முறை நான் ஃபிளைட்டை மிஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஹேபிட்ல ஒரு பெரிய மைனஸ் ஒண்ணு இருக்கு. சாகர காலத்துல சங்கரா நடிச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, 11th hour ப்ராசஸ். அது ரொம்ப நாள் வரைக்கும் என்கிட்ட இருந்தது. அப்போ வழக்கமா நான் ரெகுலரா ஒரு பீரியட்ல வந்து பெங்களூர் அண்ட் பாம்பே தான் என்னோட ரெகுலர் ஷெட்யூல்ல இருந்தது. பெங்களூர்னா சதாப்தி புக் பண்ணிடுவேன், ரிட்டர்னுக்கு சதாப்தி புக் பண்ணிடுவேன், பாம்பேனா ஃபிளைட். இப்போ நான் என்ன செய்யறேன்னு கேட்டீங்கன்னா, ரெகுலரா பெங்களூர் போறதுன்னா சதாப்திய நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க,
சதாப்தி 6ஆம் நம்பர் பிளாட்ஃபாரத்துல இருந்து கிளம்பும். நானு இங்கிருந்து போகும் பொழுது ட்ரெயின் போறத நான் பார்த்திருக்கேன். ட்ரெயின் போறத கிளம்புறத பார்த்திருக்கேன். 6 மணினா 6 மணிக்கு ஷார்ப்பா எடுத்துவோம். நம்ம 6 கிடையாது, அது ரயில்வே டைம் 6 கிளம்பிடுவான். இப்போ நான் அந்த மாதிரி லாஸ்ட் அவர் ஜேர்னில திரும்பியும் பிடிச்சு நம்ம என்னென்னமோ செஞ்சு போறோம். அந்த மாதிரியான ஒரு லெத்தாஜிக்னஸ் என்கிட்ட இருந்திருக்கு. டைம் ஃபேக்டர்ல ரொம்ப மோசமானவனா இருந்திருக்கேன். அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ பிளைட்டுக்கு நான் என்ன செய்யறேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பிளைட்டுக்கு போகும் பொழுது எனக்கு தெரிஞ்சு டைம் கரெக்டா சொல்லணும்னா 12:30 மணி பிளைட். நான் அச்சு புச்சும் போய் ட்ரெயினுக்கு எல்லாம் நம்ம லாஸ்ட் மினிட்ல போறோம், இதுக்கு பாரு 10 நிமிஷம் முன்னாடியே போயிடுறோம் அப்படின்னு சொல்லி 12:20 உள்ள போனா சார் போர்டிங் க்ளோஸ் பண்ணி 15 நிமிஷம் ஆச்சுட்டான். இப்பதான் ஆக்சுவலா 1 hour மாத்திருக்காங்க. அப்பெல்லாம் போர்டிங்க்கு 30 மினிட்ஸ். என்னது பிளைட்டுக்கு முன்னாடி வரணுமா? 1/2 hour முன்னாடி? அடப்பாவீங்களா, யாருமே எனக்கு சொல்லலையே. சரி, முதல்ல என் 5 year மிஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு தப்பு பண்ணேன். நான் என்ன செஞ்சேன், அதற்கு காரணம் இன்னைக்கு ராகு காலத்துல கிளம்பிட்டோம், அதனால பிளைட் விட்டோம்னு நினைக்கல. என்னோட தப்பு. கரெக்ட். இத நம்ம ட்ரெயினை புக் பண்ணும்போது எக்மூர்ல தான் ஒரு டிராவல்ஸ்ல புக் பண்ணுவேன். அதுக்கப்புறமா தான் கிளியர் ட்ரிப்ஸ்ல ரெகுலரா ஆரம்பிச்சேன். அந்த டிராவல்ஸ்காரங்கிட்டே கேட்டுருக்கணும்ல, ஏன்னா எனக்கு தான் தெரியாது இல்ல. தெரியாதுன்றது எனக்கு தெரியாது, கவனிக்கணும். தெரியாதுன்றது எனக்கு தெரியாது. ஆகையினால நான் தெரிஞ்சது கரெக்ட்னு வச்சுட்டு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் வாட்டி பிளைட்டை விட்டேன் பிகாஸ் ஆஃப் லெத்தாஜிக்னஸ், அறியாமைன்னு வச்சுக்கலாம். சரி, 2வது டைம் இப்ப எனக்கு என்ன தெரியும், என்ன அறிவு இருக்கு, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பிளைட்டை பிடிக்கணும்ன்ற அறிவு இருக்கு. செகண்ட் டைம் விட்டேன். செகண்ட் டைம் நான் சொல்றது ஃப்ரீக்வெண்டா கிடையாது. ஒரு 1வது வாட்டி விட்டுருப்பேன், 4வது விட்டுருப்பேன். ஒரு முதல் 10 டைத்துல 3 வாட்டி விட்டேன். 2வது வாட்டி விட்டேன். ஏன் விட்டேன்னு கேட்டீங்கன்னா, அப்போ கத்திப்பரா ஜங்ஷன் கட்டியிருந்தாங்க. கட்டிட்டு இருக்கும்போது சில நேரத்துல அந்த காலத்துல ஜான்சன் சொல்லி என் டிரைவர் அவன் தான் என்ன பாதிக்கிறது. ஏன்னா பல வருஷமா அவன் எங்களுடைய டிரைவர் இருக்கான். அவன் என்ன எனக்கு ப்ராப்ளம் வந்தாலும் அந்த ப்ராப்ளத்தை அவனோட டிரைவிங்ல எனக்கு காம்பன்சேட் பண்ணி எனக்கு எடுத்துட்டான். இப்ப என்ன ஆயிப்போச்சு, நான் கத்திப்பரால போறேன், என்ன செஞ்சாலும் டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. அந்த காலத்துல டிராபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னா அவர் கணக்குல ஆகும். அப்போ இதே மாதிரி மத்தியானம் 2 மணிக்கு பிளைட்டுக்கு நான் 2:15 போனேன். ஆனால் என்டர் ஆகும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இன்னைக்கு நம்ம பிளைட்டை விட்டுட்டோம். எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு 2வது பாடம் கத்துக்கிட்டேன். முதல்ல அறியாமை, என்னுடைய லெத்தாஜிக்னஸ், என்னுடைய அறியாமைன்ற பாடத்தை கத்துக்கிட்டேன். அதனால பிளைட்டை விட்டேன். 2வது பாடம் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட்ன்ற பாடத்தை, எதிர்பார்க்காததை எதிர்பார்க்க. அதுல இருந்து என்ன செஞ்சுட்டேன், உஷாரா அப்பா கத்திபரால 1/2 hour வைப்போம், அங்க 1/2 hour 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பிளான் போடுவோம் போனான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாதுல்ல, 1/2 hour. இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங் ஒரு நாள் 1 மணிக்கு பிளைட், எனக்கு முக்கியமான மீட்டிங். நான் பாட்டுக்கு கிளம்பி 11 மணிக்கு அங்க இருக்கணும்னு பிளான் பண்றேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப முக்கியமான மீட்டிங். கத்திபரால 1 மணி நேரம் டிராபிக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு 11 மணிக்கு அங்க இருக்கேன். சொல்றான் பிளைட் போய் 10 hours ஆச்சுன்றான். என்னடா இது சார், 1 மணிக்கு பிளைட்டு, நான் 11 மணிக்கு வந்துட்டேன். அப்போதான் சொல்றான், சார் நீங்க 1 o'clock புக் பண்ணிருக்கீங்க, அது 1 o'clockனா மத்தியானம்னா ஏர்வேஸ் ரயில்வேஸ்ல 13 காமிக்கும், நீங்க 1 o'clockனா விடியற்கால 1 o'clockன்ட்டான். அடப்பாவீங்களா, விட்டுட்டேன். அப்ப அது வரைக்கும் எனக்கு தெரியாது ஏர்போர்ட்ல டைம் ஃபேக்டர் 1 to 23-24 வரைக்கும் மெயின்டைன் பண்றாங்கன்றது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சாதாரணமா 1 to 12, அப்புறமா திருப்பி 1 to 12 AM PM கணக்குல இருந்தோம். AM PM கணக்கே ரயில்வேஸ்லயும் கிடையாது, ஏர்வேஸ்லயும் கிடையாதுன்றது தெரியும். இப்போ 3வது ஒன்ஸ் அகெயின் நாலேஜ், அடிக்ட் ஆஃப் நாலேஜ். இப்போ இத முதல் 10 ட்ரிப்ல தான் 3 முறை விட்டேன் இல்ல, நீங்க நம்ப மாட்டீங்க. அடுத்து 240 முறையில ஒரு வாட்டி கூட விடல. ஏன் தெரியுமா, முதல் 10 முறையில நான் கத்துக்கிட்டேன் எல்லாத்தையும். எந்த இடத்துல ஃபெயிலியர் வருதோ அந்த ஃபெயிலியருக்கு காரணம் நான் தான்றதை என்னைக்கு நான் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சனோ அந்த காரணத்துக்கு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ரிசர்ச் டெவலப்மெண்ட்ல கொண்டு வந்தேன். நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, ஒருவேளை நான் ஃபர்ஸ்ட் வாட்டி பிளைட்டை விடும் பொழுதே அதற்கு காரணம் ராவுகாலம் யமகண்டம் காரணத்தை சொல்லியிருந்தேன், நான் 250 டைம் போயிருக்கவே மாட்டேன்.
முதல் 10 டைம் 20 டைம்லயே பாம்பேன்ற ஒரு கான்செப்டே எடுத்துட்டு இருப்பேன். 250 டைம்லாம் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஆகையனால நண்பர்களே, இன்று இன்னும் சில விஷயங்கள் பேச வேண்டியது இருந்தாலும் டைம் ஃபேக்டர் ஆனதுனால இதை இன்றைய விஷயத்தை ப்ரோக்ராம நம்மளுடைய கடமைகளை வித் இன்வால்மெண்டோட செய்யும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அந்த கடமையிலிருந்து வரக்கூடிய பலன்களை எதிர்பார்ப்புகள் வைக்காம நம்ம வரக்கூடிய ஃபெயிலியர்ஸுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு அதற்குண்டான ஃபெயிலியருக்குண்டான காரணத்தை தேட ஆரம்பிச்சு அதிலிருந்து டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம போனால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்று கூறி இந்த வாரத்தோட ப்ரோக்ராமை கன்க்ளூட் பண்றோம். ஹாவ் ஏ நைஸ் டே. தேங்க்யூ. Happy morning sir. அனைத்து டிஆர் ஃபேமிலி உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப ஹாப்பி. ஒவ்வொரு நாளும் சார் சொன்ன மாதிரி ஒருத்தரை கூட்டிட்டு வர முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முழுமையா உட்காந்து பார்த்துருக்காங்க. கொஞ்சம் பேர் மட்டும் இடையில கட் ஆகுது. அது சிக்னல்னாலயா இல்ல புதுசா யாராவது பாக்குறாங்களா தெரியல. எனிவே யாரை பத்தியும் கவலைப்படாம உள்ளார வந்தவங்க முழுமையா பயன்படுத்திங்க. இன்னைக்கு செய்தி ஒரு அற்புதமான செய்தி. நம்ம அதற்கான சொல்யூஷனை தேடாம காரணங்களை தேடிட்டு ஏதாவது ஒரு கதை சொல்லிட்டு நம்ம வெற்றியை நாமளே வீணடிச்சுக்கிறோம். அதுதான் உண்மை. அதை அழகா எத்திக்கலாவும் ஒரு சயின்டிபிக்காவும் சூப்பரா புரிய வச்சாங்க. ஸோ அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம கத்துக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த ப்ரோக்ராம ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிடாம தொடர்ந்து எல்லாரும் பாருங்க. உண்மையிலேயே நமக்கு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவர் சார் சொன்ன மாதிரி இப்ப 2 நாள் டிட்பிட் அண்ட் ரேம் ப்ரோக்ராம் இல்லை. ஸோ நாளைக்கு நம்மளோட ஸ்பெஷல் மீட்டிங்கா கூட அதை பண்ணிக்கலாம் முடிச்சோன்னே. ஸோ இன்னைக்கு நம்ம இதோட மீட்டிங் முடிச்சுக்கலாம். கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார்.